மாதங்களில் இறைவனுக்கு மிகவும் சிறந்த மாதம் ஆடி மாதம். ஸோ ஆடி மாதங்களில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி சனி, ஆடி ஞாயிறு, ஆடி கிருத்திகை, இந்த மாதிரி ஆடி பூரம், இந்த மாதிரி ஒரு ஒரு நாட்களும் இறைவனுக்கு சிறந்தது. அந்த மாதம் முழுக்கவே 95% இறைவனை வழிபடுவதற்கான மாதமாகத்தான் அதை நம்ம கருதுகிறோம். அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அமாவாசை, ஆடி அமாவாசை. ஸோ இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலை, அதாவது அதிகாலை 2:11 மணிக்கு தொடங்குது. அந்த அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொதுவாகவே அமாவாசைக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க, தர்ப்பணம் கொடுத்து அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி, அந்த முன்னோர்கள் ஒரு ஐதீகம், பூமிக்கு தன் குடும்பத்தை சந்தித்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு அவங்க போவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ அந்த திதியில் ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லும்போது ஆடி மாதம் வரக்கூடிய அந்த அமாவாசை திதி அன்று முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது, அதாவது திதி கொடுத்தல், அப்புறமா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, அப்புறமா தானம் செய்கிறது. நீங்கள் குலதெய்வ வழிபாடு, தானம் அப்படின்றது இன்னும் சிறந்த விஷயமாக தான் பார்க்கப்படும். ஏன்னா முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுத்துட்டு முன்னோர்களுடைய ஞாபகார்த்தமாக ஒரு 11 பேருக்கு நம்ம தானம் செய்கிறோம். அன்று தானத்திலேயே மிகவும் சிறந்தது அன்னதானம். ஏன்னா இன்றைக்கி ஒருவேளை உணவு கிடைக்காம நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த அன்னதானம் ஏதோ வாங்கி கொடுத்தோமே கடமைக்குன்னு இல்லாமல் வயிறார சாப்பிட்ற மாதிரி நல்ல உணவாக வாங்கி கொடுக்கணும். அது முக்கியம். வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் ஓகே, கடையில் வாங்குறதா இருந்தால் நல்ல கடையில் நல்ல உணவாக வாங்கி கொடுக்கணும். அந்த சாப்பிடக்கூடிய மனிதன் திருப்தி அடையணும். ஸோ அதுதான் தெய்வம் மனுஷ ரூபேன. இறைவன் மனித உருவத்தில் சந்தோஷமாக இருந்தான்னா உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதன் பிறகு நம்ம ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 12:16 மணிக்கு இந்த அமாவாசை முடிவு பெறுது. ஸோ இதில் அமாவாசை ஒரு நாள் முழுக்க இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீடையெல்லாம் சுத்தப்படுத்தி வீட்டில் விளக்கேற்றி விட்டு, இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வெளியில் போய் இறைவனை வணங்கி விட்டு, நம்ம திதி கொடுக்குறவங்க திதி கொடுத்துட்டு, சில பேர் வீட்லேயே கொடுப்பாங்க நிறைய பேர், சில பேர் வெளியில் நதிகளில் போய் கொடுப்பாங்க, சில பேர் குளம் அந்த மாதிரி இடங்களில் கொடுப்பாங்க, பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்க பீச் சைடில் போய் கொடுப்பாங்க. எதுவோ முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகு இறைவனை வழிபட்டு குலதெய்வத்தையும் வழிபடணும். கண்டிப்பாக ஒரு 11 பேருக்கு அது அன்னதானம் செய்யணும். தானம் செய்து விட்டு பிறகு நீங்கள் உண்ண வேண்டும். அன்றைக்கி முடிந்தளவு வெங்காயம், இந்த மாதிரி பூண்டெல்லாம் சேர்க்காம சாத்விகமான உணவை உட்கொண்டால் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் முன்னோர்களுடைய அனுகிரகமும் நமக்கு, நம் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவர்களுடைய ஆசியால் நம் குடும்பம் மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த பூமியில் இருக்கும். ஸோ அனைவருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.